بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بالله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே சொன்னது போல்தான் இங்கே இரண்டு சாரார்கள், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், இன்னொருவர் ஏற்க இருப்பவர்கள். நம்முடைய சகோதரர் நமக்கு முன்னதாக பேசிய முத்து இப்ராஹிம் அவர்கள் சொன்னது போல, தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற அடிப்படையில் தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்கின்ற முகமாகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்கின்ற ஆவணப்படம் மூலமாக தந்தை பெரியாருடைய கருத்துக்களை தமிழகத்திலே பரப்பி வந்த டாக்டர் அப்துல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர் மரணிக்கின்ற காலத்திலே நம்முடைய கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக தந்திருக்க விட்டு போயிருக்கக்கூடிய அந்த ஆவணப்படத்தை இயக்கியவர். அந்த ஆவணப்படத்தை இயக்கியது முதலாக நம்மோடு தொடர்ந்து இஸ்லாமிய தளங்களிலே களமாடி கொண்டிருப்பவர். ஒரு திரை இயக்குனராக இருந்தாலும் இஸ்லாத்தின்பால் ஆர்வம் கொண்டு தொடர்ச்சியாக இஸ்லாமிய சொந்தங்களோடு களமாடி கொண்டிருப்பவர். சகோதரர் திருமாவளவன் அவர்களுடைய கட்டளையை ஏற்று நம்மோடு தொடர்ந்து இங்கே பயணித்து வந்து கொண்டிருக்கிறார். சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள், தொட்டால் தீட்டு என்று தள்ளி நின்று கைகூப்புகின்றது இந்துத்துவம். ஆனால் வாரி அணைக்கின்ற, மார்போடு வாரி அணைக்கின்ற சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஒரு வாழ்வியலாகவே கற்றுத்தருகின்றது இஸ்லாம் என்கின்ற அந்த கருத்தியலை ஏற்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நம்மோடு களமாடி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சிபி சந்தர் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். என் இனத்தின் மானம் தடுத்தோரை, என் இனத்தின் அறிவை தடுத்தோரை, என் இனத்தின் மீது இழிவை படைத்தோரை, அடியோடு பெயர்க்க வந்த ஈரோட்டு கடப்பாறை ஐயா பெரியார் அவர்களுக்கும், எவனெல்லாம் என்னை தொட்டுவிடக் கூடாது என்று தள்ளி நின்றானோ அவனையெல்லாம் என் திசை நோக்கி வணங்க வைத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும், விடுதலை களத்தில் வெடித்த கிழக்காய் என்னை வீர சிறுத்தையாக மாற்றி அத்துமீறு அடங்க மறு திமிரு எழு திருப்பி அடி என்கிற வீர உணர்ச்சிகளை நரம்பு வாய்க்கால்களில் ஊற்றி தமிழக தெருக்களில் களமாட விட்டிருக்கிற என் பாசத்திற்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும், கருத்துக்களை கேட்பதற்காக என் எதிரே அமர்ந்திருக்கிற என் இஸ்லாமிய உறவுகளுக்கும் நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன்.
இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து என்கிற தலைப்பிலே என்னை உரையாட சொல்லி அழைத்திருக்கிற பாசமிகு நண்பர் இஸ்லாமிய தொடர் போராளி செங்கிஸ்கான் அவர்களுக்கு நான் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் இல்லாமல் இந்த மண்ணில் அரசியல் இல்லை, நகர்வுகள் இல்லை. பெரியாரின் கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் இல்லாமல் பிரிதொரு கருத்து இந்த தமிழக மண்ணில் ஊன்றியதாக வரலாறுகள் இல்லை, ஊன்றப் போவதாகவும் வரலாறுகள் தோன்றவில்லை. அந்த பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை முன்மொழிந்திருக்கிறார் என்பது ஏடுகளில் மட்டுமே இருந்த செய்தியாக இருந்தது. யாருக்கு போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேராமலே இருந்தது. எந்த சேரிகளில் இழிவுகளால் அவதிப்படுகிறார்களோ, எந்த சேரிகளில் தீண்டாமை கொடுமையால் அவதியுறுகிறார்களோ, எந்த சேரிகளில் அடிமைகளாக அடக்குமுறைகளை சுமந்து கொண்டு வாழ்கிறார்களோ, அந்த சேரிகளுக்கு அந்த செய்திகள் போகாமலேயே இருந்தது. அந்த நேரத்திலேதான் திரைப்படங்களில் பணியாற்றிக் கொண்டிருந்த நான், விளம்பர படங்களை எடுத்துக் கொண்டிருந்த நான், இஸ்லாத்தை பெரியார் முன்மொழிந்திருக்கிறார் அல்லது அங்கீகரித்திருக்கிறார், இஸ்லாமின் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் அவர் முன்மொழிந்திருக்கிறார் என்கிற அந்த அரிய பெரிய பொக்கிஷங்களை இயக்கும் வாய்ப்பை எனக்கு செங்கிஸ்கான் அவர்களும் நண்பர் இப்ராஹிம் காசிம் அவர்களும் எனக்கு வழங்கினார்கள். மறைந்த ஐயா பெரியார் தாசன் அவர்கள் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்கிற கருத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்த தமிழக மண்ணிலே களமாடி வந்தவர். பெரியாரின் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் இந்த தமிழக மண்ணில் அவரை விட அதிகமான கூட்டங்களில் எவரும் பேசியிருக்க முடியாது என்கிற அளவிற்கு போராடியவர். அவர் கால் வைக்காத சேரிகளோ, அவர் கால் வைக்காத மூத்திர சந்துகளோ இந்த மண்ணில் இருக்க முடியாது என்கிற அளவிற்கு களமாடியவர். பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையில் ஈர்க்கப்பட்ட ஐயா பெரியார்தாசன் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் அப்துல்லாவாக மாறியது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. மிகப்பெரிய தத்துவ ஞானம் உடையவர், மிகப்பெரிய அறிவு ஆசான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர். ஒரு நூலை வாசித்தால் அதில் ஒரு வார்த்தைகளை கூட மறந்து விடாத ஒரு ஞானம் பெற்றவர் ஐயா பெரியார்தாசன் அவர்கள். அப்பேற்பட்ட பெரியார்தாசன் அவர்கள் இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அப்துல்லாவாக மாறியிருக்கிறாரே என்ற பல அதிர்வு அலைகள் இந்த மண்ணில ஏற்பட்டது. யாரெல்லாம் அவரை அழைத்து கூட்டங்கள் போட்டார்களோ, யாரெல்லாம் அவரை அழைத்து பாராட்டினார்களோ, யாரெல்லாம் அவரை அழைத்து கூட்டங்களில் சிறப்பித்தார்களோ அவர்களெல்லாம் கூட முகம் சுளித்த சம்பவங்கள் எல்லாம் அதிகமாக நடந்திருக்கிறது. ஆனால் என்னை போன்ற சிலருக்கு ஏதோ ஒரு கேள்வி உறுத்தி கொண்டே இருந்தது. ஏன் இவர் இஸ்லாத்தை தழுவ வேண்டும், அப்படி என்ன இஸ்லாத்தில் இருக்கிறது என்கிற கேள்விகள் மட்டும் எங்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஏக இறைவனின் அருள் கேள்விகள் எழுந்த என்னிடமே கொண்டு வந்து அவரை இணைத்தது. இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா என்கிற அந்த ஆவணத்தை எடுக்கும் வாய்ப்பை ஏக இறைவன் நான் யார் மேல் சந்தேகப்பட்டேனோ அவர்களாயே எனக்கு வந்து சேர்ந்தது. அந்த
அந்த படத்தை 2 நாட்களில் நாங்கள் எடுத்து முடித்தோம். பல அதிர்வலைகளை இந்த மாநிலம் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் அந்த ஆவணப்படம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இப்படி ஒரு மருந்தை பெரியார் சொல்லி இருக்கிறாரா என்ற ஆச்சரியக்குறியை, வியப்புகளை சேரி மக்களிடையே அந்த ஆவணப்படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பெரியாரை போற்றுபவர்கள், பெரியாரை கொண்டாடுபவர்கள், பெரியாரின் பகுத்தறிவை மட்டுமே, அதாவது கடவுள் இல்லை என்கிற கொள்கைகளை மட்டுமே உள்வாங்கிக் கொண்ட திராவிட கழக தொண்டர்கள் சில பேர் மறுப்புகளை சொல்லினார்கள், சில பேர் மௌனமாக இருந்தார்கள், அதில் சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் எந்த இடத்தில் அந்த ஆவணப்படத்தை வெளியிட்டாலும் அங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்தது என்பதுதான் கண்கூடான உண்மை. சென்ற 2 வாரங்களுக்கு முன்பாக கூட அருகில் இருக்கிற பள்ளிவாசலிலே அந்த ஆவணப்படத்தை வெளியிட்டோம். அங்கே என்னுடைய கட்சியை சார்ந்த சில நண்பர்கள் அந்த இடத்திற்கு வந்திருந்தார்கள். நேற்று முன்தினம் தாம்பரத்திலே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது அந்த நண்பர்களும் என் பேச்சை கேட்பதற்காக வந்திருந்தார்கள். நான் மேடையிலே பேசி கீழே இறங்கியவுடன் அந்த நண்பர்கள் என்னிடம் சொன்னது, நான் இஸ்லாமியனாக மாறுவதற்கு நீங்களே வழி சொல்லுங்கள் அண்ணா என்று என்னிடம் சொன்னார்கள். நான் தொடர் கூட்டங்களில் நடந்து கொண்டிருப்பதால், வெவ்வேறு ஊர்களில் பேசிக் கொண்டிருப்பதால் நான் அவர்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு அழைத்து வர முடியவில்லை. நிச்சயமாக இன்னொரு 2 நாளில் அந்த நண்பர்கள் இஸ்லாமில் தன்னை இணைத்துக் கொண்டுவார்கள், இஸ்லாம் மார்க்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு ஏக இறைவனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் நாம் செய்யும் இந்த தாவா பணிக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். பெரியார் இஸ்லாத்தை ஏன் முன்மொழிந்தார்? இஸ்லாம் தான் இந்த இன இழிவுக்கு மருந்து என்கிற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இழிவு என்றால் என்ன? அது இன்று நேற்று முளைத்ததா, அல்லது இந்த பூமி பந்து உருவாகும் போதே இந்த இன இழிவு உருவாகியதா என்ற கேள்விகளெல்லாம் நம்முள் எழும். சாதி 2 வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாடியிருக்கிறார். அப்படி என்றால் சாதி 2 என்று பாடுகிற அளவிற்கு சாதியம் அன்று கொழுந்துவிட்டு எரிந்திருக்கிறது. ஆண் சாதி பெண் சாதி, இடையில் என்ன மேல் சாதி கீழ் சாதி என்று பாடுகிற அளவிற்கு அன்று சாதியம் தலை நிமிர்ந்து ஆர்ப்பரித்திருக்கிறது. ஏக இறைவனின் படைப்பில் ஏக இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், இந்த உலகில் உள்ள உயிர்களை படைத்தான், அந்த உயிர்களுக்கான உறவுகளையும் உணர்வுகளையும் படைத்தான் என்பதுதானே உண்மையாக இருக்க முடியும். ஒரு காக்கை செத்து விழுந்தால் ஒரு 5 நிமிடத்தில் 100 காக்கைகள் அதை இறந்த காக்கையை சுற்றி நின்று கதறுகிறது. தெருவில் ஒரு நாய் செத்து கிடந்தால் கூட 4-5 நாள்களில் இறந்து கிடக்கும் அந்த நாயை பார்த்து ஊளையிடுகிறது, கதறுகிறது. அதனுடைய மொழிகளில் காக்கைக்கு அந்த உணர்வை படைத்தவன், நாய்களுக்கு அந்த உணர்வை படைத்த இறைவன், மனிதர்களுக்கும் அதே போல் உணர்வைத்தானே படைத்திருப்பான். ஏற்ற இரக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை அல்லது ஏற்ற இரக்கமுள்ள மனிதர்களை ஏக இறைவன் படைத்திருப்பானா?
அப்படி படைத்திருந்தால் அதன் நோக்கம் என்ன என்கிற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நாம் சென்றோமானால் ஏக இறைவன் மனிதர்களை சமமாகவே படைத்திருக்கிறார். பசி என்பது எல்லோருக்கும் பொது, உறக்கம் என்பது எல்லோருக்கும் பொது, மகிழ்வு என்பது எல்லோருக்கும் பொது. ஆக மனிதர்களுக்குள் இருக்கிற உணர்வு என்பது பொதுவாக இருக்கிறது. ஆனால் அதே மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வந்தது? அந்த ஏற்றத்தாழ்வுகளை படைத்தவன் யார்? அந்த ஏற்றத்தாழ்வுகளை படைப்பதன் நோக்கம் என்ன? அந்த ஏற்றத்தாழ்வுகளை அவன் ஏன் படைக்க வேண்டும்? அந்த ஏற்றத்தாழ்வுகளில் குளிர் காய்ந்தவன் யார்? லாபம் அடைந்தவன் யார்? இதுதான் இன்றைக்கு விரிந்து நிற்கிற கேள்விகள். மேலை நாடுகளிலே முரண்கள் இருக்கிறது, நிறவெறி முரண்கள் இருக்கிறது. இவன் வெள்ளைக்காரன், அவன் கருப்பினத்தவன் என்கிற முரண்கள் இருக்கிறது. அந்த முரண்கள் கூட ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியதுதான் அந்த நிறவெறி முரண். 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய அந்த நிறவெறி முரண் பல போராளிகளால் இன்று வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது. நெல்சன் மண்டேலா போன்ற போராளிகளால் எங்கு நிறவெறி தாண்டவமாடிய மண்ணிலே கூட இன்று அந்த நிறவெறி சாய்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 6000-7000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சாதி என்கிற அந்த பிளவு இன்று வரை தன் சுயரூபத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆக இதை படைத்தவன் யார்? இதை படைத்தது யார் என்கிற கேள்விதானே சேரிகளில் இன்று எழுந்து நிற்கிறது. ஒற்றை வரியில் சொல்லிவிடலாம், இதை படைத்தது இந்துத்துவம். அப்படியானால் இந்துத்துவம் என்பது என்ன? இந்துத்துவம் என்பது ஒரு பொய் கோட்பாடு என்கிறார்கள் பொது உடைமைவாதிகள். இந்துத்துவம் என்பது ஒரு இன வேறுபாடு அல்லது இன வேறுபாட்டை உருவாக்கும் ஒரு கோட்பாடு என்று சொல்லுகிறார்கள் திராவிடத்தினர். இந்துத்துவம் என்பது கலவரங்களையும் பயங்கரங்களையும் தோற்றுவிக்கும் ஒரு சித்தாந்தம் என்கிறார்கள் மனித ஆர்வலர்கள். ஆக இந்துத்துவம் என்ற சொல்லிற்கு மனிதர்களை பிளக்கும் அல்லது மனிதர்களிலே வேற்றுமையை உருவாக்கும் ஒரு சித்தாந்தமாகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர இந்துத்துவத்தால் இந்த பயனடைந்தோம் என்று சொல்வதற்கு இந்த மனிதர்களிலே ஒரு பயனும் இல்லை என்பதுதானே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்துத்துவத்தால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நன்மை விளைந்தது. இந்துத்துவத்தால் இந்த சமுதாயத்தில் இப்படி ஒன்று உருவானது. இந்துத்துவத்தால் இந்த சமுதாயம் மேம்பட்டது. இந்துத்துவத்தால் இந்த சமுதாயம் உயர்ந்தது. இந்துத்துவத்தால் நாகரீகம் வளர்ந்தது என்று ஆக்கப்பூர்வமாக சொல்லுவதற்கு எந்த கோட்பாட்டையும் தன்னகத்தை தக்க வைத்துக் கொள்ளாத ஒரு கோட்பாடுதான் இந்துத்துவம். அந்த இந்துத்துவம் தான் மனிதர்களை பிரித்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலே பிரிவினைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. சிந்து சமவெளிகளில் வாழ்ந்த மனிதர்கள், சிந்து சமவெளிகளிலே வாழ்ந்த நாம், நம் மூதாதையர்கள், அணைகட்டி வாழ்ந்தவர்கள், ஆண்டான் இல்லாத சமுதாயமாக, அடிமை இல்லாத ஒரு சமுதாயமாக, சுழற்சி முறையில் ஆட்சி செய்யும் ஒரு சமூகமாக சிந்து வெளிகளிலே ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயம். அங்கு அரசன் இல்லை. இன்றைக்கு ஒருவன் அரசன், நாளைக்கு வேறு ஒருவன் அரசன். திறமைகளை வைத்து மதிப்பிட்டார்கள். அரசாட்சி நடந்திருக்கிறது. இன்று தினத்தந்தியிலே கூட அந்த சிறப்பு பதிப்பில் நீங்கள் பார்க்கலாம். சிந்து சமவெளிகளிலே வாழ்ந்த நாகரிகத்தை பற்றி ஒரு அரிய பெரிய கண்டுபிடிப்பை இன்று தினத்தந்தியிலே பதித்திருக்கிறார்கள். வீடுகளெல்லாம் ஒருபோல் இருந்தது, வாழ்ந்தவர்களெல்லாம் ஒருபோல் வாழ்ந்தார்கள்.
ஆக ஏற்றம் இரக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் இந்த மண்ணிலே நடைபெற்றிருந்திருக்கிறது. வேறுபாடுகள் இல்லாத ஒரு சமுதாயம் இந்த மண்ணிலே தோன்றி மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறது. பிளவுகள் இல்லாத ஒரு சமுதாயமாக இந்த மக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக பிளவுகளை யார் கொண்டு வந்தது என்ற கேள்விக்குறி எழுந்து நிற்கிறதா இல்லையா? அண்டி பிழைக்க வந்தவர்கள், பிழைப்பு தேடி இந்த மண்ணிற்கு வந்தவர்கள், சிந்து சமவெளியிலே மனிதர்கள் வாழ்கின்றவரை, நாம் வாழ்ந்தவரை, நம் மூதாதையர்கள் வாழ்ந்தவரை, பிளவுகளும் வேற்றுமையும் இல்லாத ஒரு சமூகத்தில் அவர்கள் கால் வைத்தார்கள். சிந்து சமவெளிகளில் இருந்து கங்கை சமவெளிக்கு அவர்கள் பரவியவுடன் அங்கு பிளவுகளை ஏற்படுத்தினார்கள். தொழில் முறையில் பிளவுகளை ஏற்படுத்துகிறார்கள். செருப்பு தைப்பவன் அவன் ஒரு தொழிலாளி, அது அவனுடைய தொழில். தச்சு வேலை செய்பவன் அது ஒரு தொழில். விவசாயம் செய்தவர் அது ஒரு தொழில். எத்தனையோ வேலைப்பாடுகள் செய்யும் தொழிலாளிகளாக ஒற்றுமையோடு வாழ்ந்த சமூகத்தை தொழிலை வைத்து நால் வகை வருணத்தை புகுத்தி மனிதர்களை பிளவுபடுத்தினார்கள். நீ அரசால மட்டுமே பிறந்தவன் என்கிற ஒரு மதர்ப்பை ஒரு சமூகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உனக்கு அடிமைகளாக வாழ்வதற்கு உருவாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு மாயையை அந்த அரசனுக்கு ஏற்படுத்தி ஆளுகின்ற சமுதாயமாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது இந்துத்துவம். போரிடுவதற்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது இந்துத்துவம். இப்படி தொழில் முறைகளாக மனிதர்களை பிரித்து கடைசியில் போராடும் குணம் கொண்டவர்களை அவர்களின் போராட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களின் போராட்ட உணர்வு வெகுண்டு எழும் என்பதை தெரிந்து கொண்டு, அவர்களின் போராட்ட குணங்களும் போராட்ட தன்மையும் தாங்கள் ஏந்தி இருக்கும் அந்த இந்துத்துவத்தை நசுக்கிவிடும் என்கிற ஒரு பயத்தில் அவர்களை சூத்திரர்களாக உருவாக்கினார்கள். இறைவனால் உருவாக்கப்பட்ட நீங்கள் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள், எங்களின் அடிமைகள், வேசியின் மகன்கள், நீங்கள் நடமாடும் சுடுகாட்டுக்கு ஒப்பானவர்கள் என்று கேவலப்படுத்தினார்கள். எவ்வளவுதான் நாம நாகரீகமாக இருந்தாலும் என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை வேசியின் மகன் என்று சொன்னால் என் உணர்வுகளால் என் தலை தானாக கவிழ்ந்துவிடும். என்னை வேசியின் மகன் என்று, நடமாடும் சுடுகாடு என்று, நீ சூத்திரனாக படைக்கப்பட்டவன், நீ காலிலே பிறந்தவன் என்கிற ஒரு மனநோயை, ஒரு மனநோய் கொண்ட ஒரு சமுதாயத்தை இந்த மண்ணிலே அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள். எதற்காக? அவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். காரணம், இந்துத்துவத்தை போற்றுபவர்கள் அல்லது இந்துத்துவத்தை வலியுறுத்துகிறவர்கள் உழைப்பை நம்புவது இல்லை. ஆனால் சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் உழைப்பை நம்பியவர்கள். உழைப்புதான் வாழ்வு, உழைப்புதான் ஒரு மனிதனின் ஆதாரம், உழைப்புதான் ஒரு சமூகத்தையும் தன் குடும்பத்தையும் வளர்த்தும் என்ற உழைப்பில் நம்பிக்கையுள்ளவர்கள் சூத்திரர்கள். நாம் எந்த வேலைகளை எல்லாம் செய்கிறோமோ, விவசாயம் செய்வது, உழுவது, தச்சு வேலை, இப்படி பல்வேறு தொழில்களை செய்கிற நாம் அவர்களின் பார்வையில் சூத்திரர்கள். நம் உழைப்பில், நம் உழைப்பால் வந்த பயனை எந்த உழைப்புமின்றி அனுபவிப்பவர்கள் மேல்தட்டு முதல் வகுப்பினர், இந்துத்துவவாதிகள். இப்படி ஒன்றாக இருந்த சமுதாயத்தை
பல்வேறு குழுக்களாக பிரித்தார்கள். அதை தாங்க முடியாதவர்கள் அந்த இந்துத்துவத்தை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு, அந்த இந்துத்துவத்தின் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு, அவர்களின் பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மேல் சாதிகளாக மாறி போனார்கள். அந்த இழிவை தாங்க முடியாதவர்கள் மேல் சாதிக்காரர்களாக மாறி போனார்கள். சாதிகளுக்கு ஒரு பெயர், வாழ்கின்ற சூழலை வைத்து ஒரு பெயர், காரணமே இல்லாமல் ஏற்படும் சண்டைகளால் பிரிந்த சமுதாயங்கள் எத்தனையோ இந்த மண்ணில் இருக்கிறது. எல்லை பிரச்சனைகளால் பிரிந்து போன சமுதாயம் ஒரு சாதியை ஏற்படுத்திக் கொண்டது. தண்ணீர் பிரச்சனையால் பிரிந்த சமுதாயம் ஒரு சாதியை ஏற்படுத்திக் கொண்டது. மலைகளால் ஏற்படுகிற பிரச்சனைக்காக சாதிகளை பிரித்துக் கொண்டார்கள். சாதிகளிலே உச்சாதி பிரிவுகள் உருவானது. இதுதான் வரலாறு. அந்த இந்துத்துவத்தை கோட்பாடுகளை, அந்த சாதிய முறைகளை எதிர்த்து போராடியவர்கள் எல்லாம் சூத்திரர்களாக ஆக்கப்பட்டார்கள். இன்று வரை சூத்திரர்களாகவே இருக்கிறார்கள். ஆக பல்லாயிரம் வருடங்களாக அடிமையின் மகன் என்றும், வேசியின் மகன் என்றும், நடமாடும் சுடுகாடு என்றும் ஒரு மனநோயை உருவாக்கிய சமூகம்தான் சூத்திர சமூகம். தலித் என்று சொல்லுகிறார்களே, தலித் என்பதற்கு என்ன அர்த்தம்? பிற்படுத்தப்பட்டவர்களா? தீண்ட தகாதவர்களா? அவர்கள் மனிதர்கள் இல்லையா? தலித் என்றால் காவியங்களிலும் காப்பியங்களிலும் தலித் என்பதற்கு மிகச் சரியான சொல்லாடல் இருக்கிறது. தலித் என்றால் தலில் இடுதல் என்று பொருள். தலில் இடுதல் என்றால் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்று அர்த்தம். யாரையெல்லாம் சூத்திரர்கள் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் இவர்கள் கைவர் போலன் கணவாய் வழியே உள்ளே வரும் பொழுது நிலச்சுவாந்தாக இருந்தவர்கள், சொந்த நிலங்களை வைத்து பயிரிட்டு வாழ்ந்தவர்கள், செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள். வந்தவர்கள் அரச சமுதாயத்தை உருவாக்கி, வேறு சமுதாயங்களை உருவாக்கி, மனுஸ்மிருதி சொல்லுகிறது கடவுளால் சூத்திரர்களாக படைக்கப்பட்டவர்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது என்று சொல்லி அன்றைய விவசாயிகளின் நிலங்களை பிடுங்கி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அரசர்களால். எந்த நிலங்களை வைத்து பயிரிட்டு வாழ்ந்தோமோ அந்த நிலங்களிலேயே அடிமைகளாக வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. எந்த நிலங்களை வைத்து இல்லாதவர்களுக்கு நாம் கொடுத்தோமோ, எந்த நிலங்களில் நாம் உழுது பயிரிட்டு விளைச்சல் செய்து யாருக்கெல்லாம் இல்லை என்கிற நிலை ஏற்பட்டதோ அவர்களை எல்லாம் தேடி போய் அவர்களுக்கு உணவளித்து அனுஷ்டித்தவர்கள் பெயர்தான் தலித்துகள். தலில் இடுதல் இன்றும் தென் மாவட்டங்களிலே தலில் இடுதல் என்கிற ஒரு செய்முறை ஆலயங்களில், கோவில்களில் இருக்கிறது. ஆக பெரும் குணம் படைத்தவர்கள் சூத்திரர்கள். கால மாற்றங்களாலும் இந்துத்துவத்தின் அடக்குமுறைகளாலும் இந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கும் சாதிய இந்துக்களாலும் இன்று வரை சூத்திரர்கள் வெறும் கைகளோடு சேரிகளில் பாட்டாளி வர்க்கமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியே உழைத்தாலும் பற்றாக்குறை சமுதாயமாக இந்த சமுதாயம் வாழ்வதற்கு காரணம் இந்துத்துவம். இதுதான் இந்துத்துவத்தின் வரலாறு. ஆக இதிலிருந்து, இந்த அடக்குமுறைகளில் இருந்து எப்படி விடுபடுவது? இந்த அடக்குமுறைகளிலிருந்து விடுபட, இந்த இழிவு நீங்குவதற்கு, இந்த இழிவு நீங்க எது மருந்து என்பதைத்தான் இந்த சமுதாயம் தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த போதுதான் தந்தை பெரியார் அவர்கள் 1923 எர்ணாகுளத்திலே ஒரு மாநாடு கூட்டுகிறார்கள். தீயர்கள் புலையர்கள் மாநாடு என்பதை
1923 கூட்டுகிறார்கள். அன்று பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், தீயர்களும் புலையர்களும் சேர்ந்து ஒரு பெரிய மாநாடு எர்ணாகுளத்திலே நடந்தது. அன்று பெரியார் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள், இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் ஒன்றுதான், இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுதான் மருந்து என்கிற தீர்மானத்தை முதல் 1923 எர்ணாகுளத்திலே கூட்டுகிறார்கள். அன்றே பல தீயர்களும் அன்றே பல புலையர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 1923 தான் இந்த இழிவு நீங்குவதற்கான மருந்தினுடைய முதல் விதை விதைக்கப்பட்டது. ஐயா பெரியார் அவர்கள் தென்னகத்தின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய நண்பர்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தார்கள். ஸ்டாலின் எல்லாம் போய் சந்தித்து வந்திருக்கிறார். சமகாலத்தில் அவரை போல் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் சொல்வதற்கு வேறு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழப்பட்டவர். அவரே கூட எத்தனையோ முறை தன்னுடைய கொள்கைகளை மாற்றி இருக்கிறார். காந்தியே வேண்டாம் என்று சொன்னவர் அவர்தான். பின்னாளில் இந்த தேசத்திற்கு காந்திய தேசம் என்றே பெயர் வைக்கலாம் என்று சொன்னவரும் பெரியார் தான். மதுவே வேண்டாம் என்று சொன்னவர் பெரியார். பிற்காலத்தில் அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று கொள்கைகளை மாற்றி இருக்கிறார் பெரியார். ஆனால் 1023 தொடங்கி 1073 மரணிக்கும் வரை அவர் மாற்றாத ஒரே கொள்கை, இழிவு நீங்க இஸ்லாம் தான் மருந்து என்ற கொள்கையை அவர் எந்த இடத்திலும் மாற்றவில்லை. இந்த செய்திகள் எல்லாம் பொதிந்து கிடந்தது. ஐயா ஆணைமுத்து அவர்கள் 1971 இந்த தொகுப்புகளை நூலாக அச்சிடுகிறார்கள். ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக அது விரிவாக்கப்பட்டு 20 தொகுப்புகளாக அந்த நூலிலேதான் அது பொதிந்து கிடக்கிறது. ஒரு கேள்வி எழலாம், பகுத்தறிவுவாதியான பெரியார், பகுத்தறிவு கொள்கைகளை மட்டுமே பேசி திரிந்த பெரியார், பகுத்தறிவு கொள்கைகளை மட்டுமே பரப்பிய பெரியார், பகுத்தறிவு கொள்கைதான் மனிதர்களுக்கான கொள்கை என்று சொன்ன பெரியார் இஸ்லாத்தை பற்றி சொல்லி இருக்கிறாரா என்பது ஒரு முரண்பாடான விஷயமாக இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழலாம். ஐயா பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு வசதி இருக்கிறது, அன்பான மனைவி இருக்கிறாள், நான் அடைய வேண்டிய சாதனம் எதுவும் இல்லை, செல்வாக்கு இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் மனதுக்குள் ஒரு கவலை இருக்கிறது. அந்த கவலை திராவிடர்களுக்கு இழிவு என்கிற கவலைதான் என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது என்று தன் குரலிலேயே சொல்லுகிறார். திராவிடர்கள் என்பவர்கள் யார்? அன்றைய ராஜதானி, இன்றைய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கேரளம் உட்பட ஒரே மாநிலமாக இருந்தவர்களைத்தான் திராவிடர்கள் என்று கூறுகிறார். திராவிடர்களுக்கு இழிவு என்கிற கவலைதான் என்னை நோகச் செய்கிறது. ஆதலால் இழிவை சுமந்து துடிக்கும் மக்களே, நீங்கள் எல்லாம் உடனே இஸ்லாத்துக்கு மாறுங்கள் என்கிறார். பகுத்தறிவு பேசுகிற நீங்கள் இஸ்லாத்தை முன்மொழிகிறீர்களே என்று கேட்டபோது ஐயா பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும், அவர் சொன்ன கூற்று இதுதான், பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும் எனக்கு எதிரி இல்லை, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எதுவும் எனக்கு நண்பன் இல்லை என்று சொல்லுகிறார். ஆக பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும் எனக்கு எதிரி இல்லை என்று சொன்னால் அந்த பகுத்தறிவுக்குள் எது இருந்திருக்க வேண்டும்? அந்த பகுத்தறிவுக்குள் சகோதரத்துவம் இருந்திருக்க வேண்டும், சமத்துவம் இருந்திருக்க வேண்டும், சுதந்திரம் இருந்திருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு இந்த மூன்றும் தான் அவசிய தேவை. சகோதரத்துவத்தை இந்துத்துவம் சொல்லவில்லை. சகோதரத்துவத்தை சொல்லுகிற மார்க்கம் எது? இஸ்லாம். சமதர்மத்தை சொல்லுகிற மார்க்கம் எது? இஸ்லாம்.
ஒரு மனிதன் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற மதம் இஸ்லாம். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், இஸ்லாம் என்பது சாந்தி, இஸ்லாம் என்பது பக்தி, இஸ்லாம் என்பது பணிவு. கடவுள் என்பது திராவிட மொழி, காட் என்பது அரபு ஆங்கில மொழி, அல்லாஹ் என்பது அரபு மொழி அல்லாமல் இஸ்லாம் திராவிடர்களுக்கு மாறுபட்ட மதம் அல்ல, இஸ்லாம் திராவிடர்களின் மதம் என்று பெரியார் வலியுறுத்துகிறார். அப்படி இஸ்லாமை முன்மொழிந்த பெரியார், தோழர்களே, நமது நோய் வியாதி இழிவு என்கிற நோய் அவரே கூற்று, அவரின் கூற்று. தோழர்களே, இழிவு என்பது நோய் வியாதி கொடிது, மிக மிக கொடிது, புற்று தொழுநோய் போன்றது. அவர் சொல்லுகிறார், புற்று தொழுநோய் போன்றது. நோய் இம்சை தெரியாமல் இருக்க தூக்க மருந்தையும் போதை மருந்தையும் உட்கொண்டு நாளும் பிணம் போல் நடந்து சாவதை விட நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அந்த நோய் உன்னிடமிருந்து போய்விடும் என்று பெரியார் சொல்லுகிறார். ஆக இன இழிவு நீங்குவதற்கு மருந்து எது? இஸ்லாம். இன்று கூட பல ஊர்களிலே, தமிழகத்தின் பல ஊர்களிலே ஒரு பஸ்ஸில் தாழ்த்தப்பட்டவன் ஏறினால் அந்த பேருந்தில் ஒரு உயர் சாதி வகுப்பினன் ஏறி போவதில்லை. ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு பந்தியில் உட்கார்ந்தால் உயர் சாதி வகுப்பினன் அந்த பந்தியில் உட்காருவதில்லை. ஒரு கிணற்றில் தண்ணி எடுப்பதற்கே பிரச்சனை. ரோடுகளில் இவன் நடந்தால் அவன் நடக்க முடியாது. இன்றும் அந்த கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே கூட படிக்க செல்லும் போது ஒரு பக்கெட்டையும் ஒரு விளக்குமாறையும் எடுத்துக்கொண்டு போனதாக படிக்கிறோம். எந்த பள்ளியில் எந்த வகுப்பறையில் உட்கார்ந்து படித்தாரோ அந்த வகுப்பறையை, அவர் உட்கார்ந்த இடத்தை அவரே சுத்தம் பண்ணி வர வேண்டும் என்கிற கொடுமை எல்லாம் அம்பேத்கர் அவர்களுக்கு நடந்திருக்கிறது. அந்த கொடுமை இந்த மண்ணில் இன்னும் இருக்கிறது. இந்த கொடுமை எல்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தீர்ந்து விடுமா என்கிற கேள்வி எழுவது இயல்பு. பெரியாரிடமே கேட்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறீர்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த இழிவுகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி விடுமா என்று கேட்கிறார்கள். அது என் மதமா? இந்த மண்ணில் உதித்த மதமா? இந்த மண்ணில் எனக்காக இருக்கிற மதமா என்கிற கேள்விகள் எல்லாம் பெரியார் இடத்திலே கேட்கப்படுகிறது. பெரியார் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் மதம் என்பது முகமது நபிகள் மதம் என்றோ, இங்கு லுங்கி கட்டிக்கொண்டு தாடி அளந்து வைத்துக் கொண்டு இருக்கும் இஸ்லாமியர்களின் மதம் என்றோ நினைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த மதம் உலகத்தில் தோன்றிய அனைத்து மனிதர்களுக்கான மதம் என்று பெரியாரை சொல்லுகிறார். திராவிடர்களுக்கு மாறுபட்ட மதம் அல்ல இஸ்லாம். மனிதன் எப்போது தோன்றினானோ அன்றைக்கே தோன்றிவிட்டது இஸ்லாம் என்கிறார் பெரியார். பெரியாரை இந்த அளவுக்கு யாரும் முன்மொழிந்திருக்க முடியாது. இங்கேதான் அவரிடத்திலே கேள்வி எழுந்தது. நாத்திகராய் இருக்கிற பெரியார், நாத்திகம் பேசிய பெரியார், நாத்திக தொண்டர்களை உருவாக்கிய பெரியார், நாத்திகம் என்பது கடவுள் இல்லை என்பதுதானே என்று பெரியாரிடம் கேட்கிற பொழுது பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு புதிய சொற்றுடையே அமைக்கிறார்கள். நாத்திகன் என்பவன் கடவுள் வழிபாட்டை ஏற்பதில்லை, ஆத்திகன் பகுத்தறிவை ஏற்பதில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் பகுத்தறிவு ஆத்திகர்கள் என்கிற ஒரு புதிய சொற்றொடரை பெரியார் அவர்கள் அமைக்கிறார். மிகச் சரியாக சொல்லுகிறார், இந்துக்களின் கடவுள்கள் நம்பகம் இல்லாத, நம்பகத்தன்மை இல்லாத, பார்க்கிற பொருள்களை எல்லாம் கடவுளாக வழிபடுகிறார்கள். கோர ரூபம் உண்ட உருவங்கள்,
மனிதர்களை கொல்லும் ஆயுதங்கள், வில், அம்பு, கதம் போன்ற கொடிய ஆயுதங்கள் எல்லாம் தாங்கிய கடவுள்கள், மனிதர்களை பயமுறுத்தும் கடவுள்கள், மனிதர்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தும் கடவுள்கள், மனிதர்களில் பிரிவினைகளை ஏற்படுத்தும் புராணங்கள், இதிகாசங்கள், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இவன் உண்டாக்கிய கடவுள் இல்லை, இவன் உண்டாக்கிய கடவுளில் நம்பகத்தன்மை இல்லை, இவன் உண்டாக்கிய கடவுளால் தான் இன்று சமுதாயம் பிரிந்து கிடக்கிறது, இவன் உண்டாக்கிய கடவுளால் தான் இன்று இழிவு மக்களை சுமந்திருக்கிறது, இவன் உண்டாக்கிய கடவுள்களால் தான் வேற்றுமையும் சகோதரத்தன்மையும் இந்த மண்ணிலே உருவாகி இருக்கிறது, சகோதரத்தன்மை அற்று போயிருக்கிறது. ஆகலால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள் என்பது பொய், கடவுள் என்னை உண்டாக்கினான் என்பது மெய் என்று நம்புகிற இஸ்லாம் கூட்டி கழித்து உலகில் உள்ள நூல்களையும் உலகில் உள்ள கோட்பாடு சித்தாந்தங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது முன் வரிசையில் முதலில் நிற்பது இஸ்லாம் தான் என்கிறார் பெரியார். நாத்திகம் பேசிய பெரியார் அவர்களை நீங்கள் ஒரு கடவுளை வணங்க சொல்லுகிறீர்களே என்ற கேள்வி வரும்போது, உண்டாக்கிய கடவுள்களை வணங்குவதால், உண்டாக்கிய நம்மை உண்டாக்கினார் இறைவன் என்கிற கொள்கைகளை நம்புவதால், கடைபிடிப்பதால் அங்கு சமுதாயமும் சமத்துவமும் சுதந்திரமும் வருகிறது. வேற்றுமைகள் இல்லை, சமுதாயத்திலே ஒரு சமநிலை சமுதாயம் உருவாகிறது. வேற்றுமைகளை படைக்கும் இந்துத்துவம் பொய், வேற்றுமைகளை அகற்றும் இஸ்லாம் என்பதுதான் மெய் என்பதை அடித்துச் சொல்லுகிறார் பெரியார் அவர்கள். இதற்கு பிறகு அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவலாம் என்று முடிவெடுத்த பொழுது, நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன பெரியார் பௌத்தத்தை தழுவிவிடலாம் என்ற முடிவை எடுக்கிற போது பெரியார் அவர்கள் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் இந்து மதத்தில் இருந்து வெளியேறுவதை நான் வரவேற்கிறேன், இந்து மதத்தை நீங்கள் விட்டு ஒழிவதை நான் வரவேற்கிறேன், ஆனால் பௌத்தத்தை விட இஸ்லாம் தான் சிறந்தது என்று கடிதம் எழுதுகிறார். ஏன் இஸ்லாத்தை தழுவ சொல்லுகிறீர்கள், பௌத்தத்தை ஏன் தழுவ சொல்லவில்லை என்று பெரியாரிடம் கேட்ட பொழுது பெரியார் சொல்லுகிறார்கள், பௌத்தத்தில் எல்லா கொள்கைகளும் உண்டு, மது வேண்டாம் என்கிறது, விபச்சாரம் வேண்டாம் என்கிறது, கொலைகள் வேண்டாம் என்கிறது பௌத்தம். ஆனால் இன்று உலகத்திலே விபச்சாரத்திற்கு தலைநகர் பௌத்தத்தை வணங்குகிற தாய்லாந்து தான். ஆக கொள்கைகள் இருக்கிறது, அது நடைமுறைகளில் இல்லை பௌத்தத்தில். ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இல்லை. இஸ்லாத்தை ஒருவன் ஏற்றுக்கொண்டால், இஸ்லாம் என்கிற உயர்ந்த மார்க்கத்தை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் கவலையற்ற வாழ்வு வாழ்கிறான். அதனால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவுங்கள் என்று பெரியார் சொல்லுகிறார். அப்படியானால் அம்பேத்கர் அவர்கள் ஏன் இஸ்லாத்தை தழுவவில்லை என்கிற ஒரு கேள்விக்குறி வரும். எனக்கு தெரிந்து ஆதாரங்கள் இல்லை, என் மனதுக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன். ஏன் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவினார், இஸ்லாத்தை தழுவவில்லை? அம்பேத்கர் அவர்கள் எந்த இடத்திலும் அவருடைய நூல்களிலே, அவருடைய கூட்டங்களிலே இஸ்லாத்தை பற்றியோ இஸ்லாமிய உறவுகளை பற்றியோ ஒரு வார்த்தை கூட விமர்சனம் செய்ததில்லை. அப்படியானால் ஏன் அவர் பௌத்தத்தை தழுவினார், ஏன் இஸ்லாத்தை தழுவவில்லை என்ற கேள்வி எழுமே. ஏன் தழுவவில்லை என்றால், அன்றைக்கு அவர் 5 லட்சம் மக்களோடு பௌத்தத்தில் இணைந்தார். அதே நிலையை அவர் இஸ்லாத்தில் சேருவதற்கு எடுத்திருந்தால் அங்கு ஒரு குறுகிய சமூகமாக இஸ்லாம் மக்களை இந்துத்துவம் தாக்கும், அழித்திருக்கும், கொடூரங்களை நிகழ்த்தி இருக்கும். ஆதலால் தன் மனதில் தாங்கிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் பௌத்தத்தை தழுவினாரே தவிர
கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அல்ல என்பதுதான் உண்மை. அதனால்தான் மற்ற மார்க்கங்களை எல்லாம் விமர்சித்த, இந்துத்துவத்தை கடுமையாக விமர்சித்த அம்பேத்கர் இஸ்லாமை எந்த இடத்திலும் குறை சொல்லவில்லை. அதனால்தான் பெரியார் அவர்கள் சொன்னார்கள், அம்பேத்கர் அவர்களே இஸ்லாமுக்கு செல்லுங்கள் என்று கேட்டார். இஸ்லாத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். மறுபடியும் பெரியார் இடத்திலே ஒரு கேள்வி வருகிறது. ஐயா பெரியார் அவர்களே, நீங்கள் இஸ்லாத்தை பற்றி மிலாது நபி விழாவிலோ அல்லது நபிகள் நாயகத்தின் விழாக்களிலோ அல்லது இஸ்லாமியர்கள் கூடும் விழாக்களிலோ தான் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள் என்ற கேள்வி எழும்போது, இல்லை இல்லை, நான் இஸ்லாமியர்களின் விழாவில் இஸ்லாத்தை பற்றி பேசவில்லை. தொழிலாளர்கள் மாநாட்டில் நான் இஸ்லாத்தை பற்றி பேசியிருக்கிறேன். தொழிலாளர்கள் மாநாட்டில் பேசியிருக்கிறார். தொழில்களால் உங்களை பிரித்தது இந்துத்துவம், ஆதலால் நாங்கள் இஸ்லாமியராக மாறிவிடுங்கள் என்று பொன்மலை ஒர்க் ஷாப்பிலே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இதே பக்கிங்காம் கர்நாடிக் மில்லிலே ஒரு ஸ்ட்ரைக் நடந்த பொழுது அங்கு பேசியிருக்கிறார். தொழில்களால் பிரித்து வைக்கப்பட்ட என் இனமே, என் ஜனமே, நீங்கள் இஸ்லாத்திற்கு மாறிவிடுங்கள் என்று அங்கு உரையாற்றி இருக்கிறார். ஆக இஸ்லாமியர்களின் விழாவில் பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை உயர்த்தி பிடிக்கவில்லை. பொதுமக்கள் கூடுகிற எல்லா விழாக்களிலும், தொழிலாளிகள் பாட்டாளி வர்க்கம் கூடுகிற எல்லா விழாக்களிலும் அவர் தொடர்ந்து இஸ்லாத்தை வலியுறுத்தி இருக்கிறார். பெண்ணியத்தை போற்றுகிற பெரியார் அவர்களே, பெண்களை அடிமையாக நடத்துகிறதே இஸ்லாம் மதம் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய பெண்கள் புர்கா போட்டு செல்லுவதை மனதில் கொண்டு நீங்கள் அப்படி கேட்கிறீர்கள். நீங்கள் சரியாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய பெண்கள் ஏன் புர்கா அணிந்து செல்லுகிறார்கள் என்றால், ஏன் அந்த புர்காவை போட்டு செல்லுகிறார்கள் என்றால், தன் கணவன் மட்டுமே பார்க்கக்கூடிய சிறப்பு உறுப்புகளை வேறு ஒரு ஆண் பார்த்து வீழக்கூடாது என்கிற ஒழுக்கத்தின் எடுத்துக்காட்டுத்தான் புர்கா என்று பெரியார் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் பெரியார் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் தான் இறுதி தூதர் என்று பெரியார் சொல்லி இருக்கிறார். நபிகள் நாயகத்தின் போல் இந்த சமுதாயத்திற்காக, மக்களுக்காக போதனைகளையும் கொள்கைகளையும் உருவாக்கக்கூடிய ஒருவர் நபிகள் நாயகத்துக்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லை என்று பெரியார் வழிமொழிந்து இருக்கிறார். ஆக பெரியார் அவர்களே இறுதி தூதர் நபிகள் நாயகம் தான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் பெரியார். இணை வைப்பை எதிர்க்கிற இஸ்லாமை பெரியார் ஏற்றிருக்கிறார். இவ்வளவு இஸ்லாத்தை பற்றி கூறிய பெரியார், இவ்வளவு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்த பெரியார், அணி அணியாக நீங்கள் இஸ்லாத்திற்கு சேருங்கள் என்று சொன்ன பெரியார் 1973 அவர் மரணிக்கும் போது ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக சொல்லுகிறார், இதே தியாகராய நகரிலே கடைசி பொதுக்கூட்டம், அதிலேயும் சொல்லுகிறார், இன இழிவு நீங்க இஸ்லாம் தான் மருந்து. இங்கு போராடும் தன்மையுள்ள இளைஞர்களை உடனே ஒரு மாநாடு கூட்டுங்கள். சமூகத்தையும் சீர்திருத்தத்தையும் விரும்பும் இளைஞர்களே உடனடியாக நீங்க ஒரு மாநாடு கூட்டுங்கள். அது ஒரு மத மாநாடு, மாற்ற மாநாடாக இருக்கட்டும். இழிவை சுமந்து நிற்கிற அனைவரும் இஸ்லாத்தை தழுவும் ஒரு மாநாட்டை உடனடியாக கூட்டுங்கள். இது தேவையும் அவசரமும் ஆகும் என்று கடைசி பொதுக்கூட்டத்திலே கூட இஸ்லாத்தை பற்றி தான் பெரியார் பேசியிருக்கிறார். இப்போது ஒரு கேள்வி எழும், இவ்வளவு தூரம் தன் பயணமெங்கும் வழியெங்கும் இஸ்லாத்தை பற்றி கூறிய பெரியார் ஏன் அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை என்கிற கேள்வி எழும். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அல்லது இஸ்லாம் மார்க்கத்தில் இணைந்து கொள்ளவில்லை? ஐயா பெரியாதாசர் அவர்கள் எப்படி அப்துல்லாவாக மாறினாரோ அதுபோல் பெரியார் ஏன் இஸ்லாமியராக மாறி ராமசாமி என்கிற ஒரு பெயரை மாற்றிக்கொண்டு இஸ்லாமியராக அவர் மாறவில்லை என்கிற ஒரு கேள்வி எழும். நடமாடும் சுடுகாடு என்கிற இழிவிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ள இஸ்லாம் ஒன்றுதான் மார்க்கம், இஸ்லாம் ஒன்றுதான் இழிவிலிருந்து இந்த சேரி மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் நீக்கும், அதுதான் மருந்து என்று பெரியார் சொன்னதை ஏற்றுக்கொண்டுதான், பெரியார் சொன்னதை உள்வாங்கிக் கொண்டுதான் இன்று உங்களிடத்திலே
என் போன்றவர்கள் எல்லாம் களமாடி கொண்டிருக்கிறோம். ஆக இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒன்றுதான் மார்க்கம். எல்லா இடங்களிலும் கேட்பார்கள், இவ்வளவு தூரம் சொல்லுகிற நீங்கள் ஏன் இன்னும் இஸ்லாத்தை தழுவாமல் இருக்கிறீர்கள் என்று என்னிடம் கேள்விகள் எழுவது உண்டு. செங்கிஸ்கான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் நான் மட்டும் தப்பித்தால் போதும் என்கிற மனநிலை எனக்கு இல்லை. என் பின்னால் இழிவை சுமந்து நிற்கிற கோடி கோடியான மக்கள் இருக்கிறார்கள். அந்த கோடி மக்களிடம், பல கோடி மக்களிடம், அந்த சேரி மக்களிடம், இழிவை சுமந்து நிற்கிற என் சமூகத்திடம் பெரியார் சொன்னவைகளையும் முகமது நபிகள் அவர்களின் கோட்பாடுகளையும் சமத்துவம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிற சித்தாந்தங்களை எல்லாம் நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது என்று என் சிந்தையில் ஏக இறைவன் இஸ்லாத்தை ஏற்க சொல்லுகிறாரோ அன்று கட்சி நிச்சயமாக உங்களில் ஒருவனாக நிற்பேன், தொடர்ந்து தாவா பணி செய்வேன் என்று கூறி வாய்ப்பு கிடைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.